அல்ஹம்துலில்லாஹ். வேர்வை மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். ஃபுல்லாக 3-4 கிளாஸையும் திறந்து விட்டுருக்கிறேன். 360 மோடில் வந்து நிற்கிறோம். புது நோட்டு ஹஜ் பெருநாள் வருதில்ல, புது நோட்டு மிஷினில் தலைவர் எடுக்கிறதுக்காக போயிருக்காருன்னு நினைக்கிறேன். பெருநாள் கிட்ட நெருங்கும்போது அப்படி தான் இங்கே தான் வருவாங்க, அந்த புது நோட்டு எடுக்கிறதுக்கு மிஷினில். அன்பார்ந்த உறவுகளே, முதலாவது விடயம் சூடு. காலையிலேருந்து நான் நினைக்கிறேன் நான் வந்து வெளியாகின டைம் ஒரு 8-8:30 மணி 9 மணி இருக்கும். முதலாவது இந்த ஹாஸ்பிட்டல் ஜாபர் ஹாஸ்பிட்டல் போய் அங்கேருந்து மறுபடியும் இந்த 360க்கு வந்தது. இந்த கதவு பிளாஸ்டிக்கில் கூட உள்ளே கூட கை வைக்க முடியலை. அப்படி கை வச்சா கூட அவ்வளோ சுட்டு தீக்கிற அளவுக்கு அதிகமாக சூடு வருது. அதாவது குவைத்துடைய வானிலை அவதான மையம் காலநிலை எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. ஜூன் மாதம் ஆரம்பிக்கிறதுலேருந்து 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வந்து குவைத்தில் பதிவாகும். டெம்பரேச்சர் 2026ஆம் ஆண்டுக்கான சம்மரில் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு காலநிலை ஆய்வாளர் இசால் ரமதான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இனி வரும் நாட்களில் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் இப்போதைய சூழலில் 42 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை காணப்படுது. இப்போ நான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் உங்களுக்கு அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி காட்டுறேன். விளங்குமோ தெரியலை. 42 இருங்க, நான் இதை 42 டிகிரி செல்சியஸ் வெப்பம் வந்து காணப்படுது மக்களே. அந்த அளவுக்கு வெப்பநிலை வந்து எகிரி போய் கிடைக்குது. இதை வந்து நான் இப்போ எடிட்டிங்கில் இந்த பக்கம் இப்படி மாற்றினேன்னா உங்களுக்கு சரியாக 42 விளங்கும்னு நினைக்கிறேன். மிரர் எடிட்டிங்கில் நான் போட்டேன்னா உங்களுக்கு 42 விளங்கும். தலைகீழாக காட்டும்போது உங்களுக்கு நேராக தெரியும். ஓகே பாருங்கள், 42 டிகிரி செல்சியஸ் இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இருக்கிற வெப்பம். அந்தளவு மோசமான சூழல் உருவாகி இருக்குது மக்களே. முடிந்த வரைக்கும் கவனமாக இருங்க. அடுத்த மிக முக்கியமான தகவல் எபோலா வைரஸ். ஹண்டா வைரஸை விட அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் எபோலா வைரஸ். தொடர்ந்தும் எச்சரிக்கை விடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. உலக சுகாதார அமைப்பின் தலைவர் எந்த டேட்டில் 22 மே 2026ஆம் ஆண்டு இந்த தகவலை வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. மிகவும் டேஞ்சரான சிச்சுவேஷன். எபோலா வைரஸினுடைய தாக்கம் அதிகமாக பரவிட்டு இருக்குது. முடிந்த வரைக்கும் அனைவரும் பாதுகாப்பாக இருங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அரபு நாடுகளில் இப்போவே பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. மானிட்டரிங், அதாவது இந்த டிடெக்டர் மானிட்டர் மூலமாக கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து எபோலா வைரஸ் தொற்றுக்கான அறிகுறிகள், எபோலா வைரஸுடைய முக்கியமான சில சிம்டம்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா தலைவலி பார்த்திங்கன்னா தலையை ஒரு பக்கம் இப்படி நம்மளோட முடியை பிடிச்சி மேலே இழுத்தா, அதாவது கொண்டையில் பிடிச்சி இப்படி மேலே தூக்குவாங்க இல்லையா, இப்படி நம்மளை பிடிச்சி இப்படி தூக்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வலி தெரியுமா. அதே மாதிரி நிறைய வந்து அந்த தலையில் அதிகமான பெயின், அதாவது தலை வருத்தம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சரியாக அந்த மணிக்கட்டு, அதாவது முட்டுக்கால் இருக்கு இல்லையா, முடங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, முட்டுக்கால், இந்த முட்டுக்கை, இந்த மணிக்கட்டு கை இருக்கு இல்லையா, அப்படி மடங்கக்கூடிய இடம் ஜாயின்ஸ் பெயின் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது இந்த இணைப்புகளில், இந்த சதைகளுடைய இணைப்புகளில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வலி. அதே மாதிரி டொமிக் பெயின், அதாவது வயிற்று வலி சரியாக சென்டரில் வயிற்று வலி அதிகமாக இருக்குமா. அடுத்தது வாமிட்டிங், வாந்தி பேதி. அதே மாதிரி வயிற்றுப்போக்கு, அதாவது லூஸ் மோஷன் இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து வாந்தி பேதி, அதே மாதிரி வயிற்றுப்போக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண் வந்து இருட்டுறது, அதாவது சும்மா அப்படியே நம்மளுக்கு ஒரு நேரங்களில் மயக்கம் வரும்போது பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நம்மளை அன்கான்ஷியஸ் ஆகும் தானே. நம்ம ஒரு மயக்க நிலைக்கு போகும்போது அப்படியே ஒரு இருள் சூழ்ந்த மாதிரி அப்படியே நம்மளுக்கு ஃபீல் ஆகும் இல்லையா, அப்படியே ஒரு இருள் சூழ்ந்த மாதிரி, அப்படியே எல்லாமே இருட்டிக்கிட்டு போகிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும்.
அதாவது இது எல்லா சிம்டம்ஸும் கலந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எபோலா வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு. இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் 99% காப்பாற்றுறது ரொம்பவும் அரிது, ரொம்பவும் ரிஸ்கான ஒரு நோயாக இது கருதப்படுது. அதே மாதிரி இதற்கான தடுப்பூசிகள் இது வரையிலையும் ஆய்வு செய்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் கண்டுபிடிக்கப்படலை அப்படின்றதையும் உலக சுகாதார அமைப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் முடிந்த வரை அன்பார்ந்த உறவுகளை ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக அதே மாதிரி வெயில், இந்த நாட்களில் வரக்கூடிய வெயில்லையும் வெளியில் போகிறது முடிந்த வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. ரொம்ப கவனம். எல்லாம் வளருவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். The Ebola outbreak in the Democratic Republic of the Congo is spreading rapidly. Previously, WHO assessed the risk as high at the national and regional levels and low at global levels. We're now revising our risk assessment to very high at the national level, high at the regional level, and low at global level. So far, 82 cases have been confirmed in DRC, with 7 confirmed deaths. But we know the epidemic in DRC is much larger. There are now almost 750 suspected cases and 177 suspected deaths. Just yesterday, there was a security incident at a hospital in Ituri where tents and medical supplies were set on fire. Building trust in the affected communities is critical to a successful response and is one of our highest priorities. The situation in Uganda is stable, with 2 cases confirmed in people who traveled from DRC, with 1 death. An American national who was working in DRC has also been confirmed positive and transferred to Germany for care. We're also aware of reports today about another American national who is a high-risk contact who has been transferred to the Czech Republic. In addition to our national staff in DRC, so far we have deployed 22 international staff to the field, including some of our most experienced people. On the ground, we're supporting national authorities with every pillar of the response, including contact tracing, establishing treatment centers, risk communication, and community engagement, and more. Together with the Africa CDC, WHO is also establishing a continental incident management support team. In the coming days, we will publish a multi-agency strategic preparedness and response plan, SPRP, aligned with the national plans of both DRC and Uganda and with our partners.